அது ஒரு நிலா காலம். ஸ்டெல்லா புரூஸ் அவர்கள் எழுதின ஒரு காதல் தொடர்கதை. இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 7, அத்தியாயம் 9. ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு போய் வழக்கம் போல 10 நாட்கள் கழித்துத்தான் அந்த தடவையும் திரும்பினேன். நேராக மாம்பழம் போகாமல் தாம்பரத்தில் இறங்கி மின்சார ரயிலுக்கு மாறி செயின்ட் தாமஸ் மவுண்டில் குதித்து விட்டேன். பிரதான சாலையில் இருந்த பேக்கரியில் இருந்து ஆபீஸுக்கு ரிங் பண்ணினேன். ஹலோ, மிஸ்டர் சங்கரனா? ஆமா சார். ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? மார்னிங் தான் வந்தேன். ஆபீஸ்ல என்ன விசேஷம்? சங்கரன் விசேஷங்களை சொன்னார். சரி, இன்னைக்கு நான் ஆபீஸ் வரமாட்டேன். யாராவது கேட்டா நான் ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லிடுங்க. சரி சார். போன் பேசிவிட்டு ஷீலியாவின் வீட்டை அடைந்தேன். தோட்டத்தில் நின்று ரோஸ்மேரி பல் துலக்கிக் கொண்டிருந்தாள். பொன்வண்ண கூந்தல் நெருப்பு கற்றை போல் சிதற ரோஸ்மேரி என்னை பார்த்ததும் குதியாய் குதித்தாள். சின்னக்கண்ணம்மா, எப்படி இருக்க? ஃபைன் பாஸ். ரோசி, உனக்கு எங்க அம்மா எள்ளு உருண்டை, அதிரசம் எல்லாம் செஞ்சு சீதனம் கொடுத்து அனுப்பிச்ச மாதிரி கொடுத்து விட்டுருக்காங்க என்கிட்ட. சாப்பிட்டு பாரு எல்லாத்தையும். ரோஸ்மேரி உடனே ஓடிப்போய் வாய் கழுவி விட்டு வந்தாள். சிறிதும் கபடமில்லாமல் என்னை நெருங்கி உட்கார்ந்தாள். ஷீலியா இல்லையா கேட்டேன். ஆபீஸுக்கு போயிட்டா பாஸ். ரோஸ்மேரி அதிரசத்தை எடுத்து தின்று பார்த்தாள். இன்னைக்கு நீ ஆபீஸ் போகலையா பாஸ்? இல்ல, இங்கேயே சாப்பிட்டுட்டு ரோஷியை கூட்டிட்டு இன்னைக்கு ஒரு ரவுண்ட். ஐயா என்று குதி போட்டாள் ரோஷி. குளித்து சாப்பிட்டு முடித்து ரோசியின் படுக்கையில் வெகு நேரத்திற்கு ஒருவித துயரத்துடன் படுத்திருந்தேன். எனக்கு பணிபுரிய காத்திருக்கும் ஒரு தாதி போல நகம் கடித்தபடி என் பக்கத்திலேயே ரோஸ்மேரி நின்று கொண்டிருந்தாள். உடம்பின் எந்த அவயத்திலும் எலும்புக்கணையே நெருடாத தாமரை மொட்டாக தெரிந்த ரோஸ்மேரியை அருகில் உட்கார வைத்துக் கொண்டேன். ஏனோ அந்த கணத்தில் சுகந்தாவுடன் எனக்கு இருக்கும் உறவெல்லாம் ஏதோ ஒரு கேவலமான சரசம் போலத்தான் தெரிந்தது. நானும் அவளும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமோ என்று கூட சந்தேகம் வந்தது எனக்கு. உண்மையில் எனக்கும் சுகந்தாவுக்கும் உள்ள உறவின் அடிப்படை என்னவென்ற குழப்பம் ஏற்பட்ட நானும் சுகந்தாவும் ஒருவரிடம் ஒருவர் ஏதோ ஆழமான ஒரு விஷயத்தால் வழியற்று போய் சிக்கி சிறைப்பட்டு கிடக்கிறோமோ என்று கூட சஞ்சலம் தோன்றியது. எனக்கு ஏன் இந்த சுகந்தாவும் அவளுடைய உறவும் என்ற கேள்வி கூட எழுந்தது. இதெல்லாம் வாழ்க்கையின் மிக மிக மேற்பரப்பு குமிழிகள் என்றுதான் தோன்றியது. கணத்தில் தோன்றி மறைந்து போக போகும் இந்த குமிழிகளுக்குத்தானா இந்த அவஸ்தைகளும் ஆர்ப்பாட்டங்களும்? சட்டென கை தவறி என் சிந்தனை எங்கோ ஆழங்களை நோக்கி விழுந்து விட்டார் போல இருந்தது. பல நிமிஷங்களுக்கு என் பிரஜை காணாமல் போயிருந்தது. என்ன பாஸ், ஒண்ணுமே பேசாம இருக்க? ரோஸ்மேரி தயங்கிக் கொண்டே கேட்டாள். நான் பெரியதாக மூச்சு விட்டபடி சொன்னேன். ஒண்ணுமில்ல ரோஸ்மேரி, ஒரு புது உலகத்துல 5 நிமிஷம் காலை வச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கல? கிளம்பலாம். முதல்ல மூர் மார்க்கெட் தானே பாஸ்? ஆமா. மூர் மார்க்கெட்டில் ரோஸ்மேரி கேட்டதெல்லாம் வாங்கி தந்தேன். பேட்மிண்டன், செஸ், ஒட்டுப்படம், ஸ்டிக்கர், சிக்லெட், வாட்டர் கலர், பைனாகுலர், கலர் பென்சில், 2 கவுன், 2 பிரா வாங்கும் போது மட்டும் வேண்டாமே என்று சொல்ல என் மனம் மெலிதாக ஆசைப்பட்டது. ரோஸ்மேரி ஒரு சின்ன குழந்தை. அவளுக்கு எதற்கு அதெல்லாம் என்று கேட்கலாம் போலத்தான் இருந்தது. ஆனால் அவள் ஆசைப்பட்டு வாங்குகிறாள். சரி, வாங்கிக் கொள்ளட்டுமே என்று பேசாமல் இருந்து விட்டேன். கடைசியில் ஒரு பழைய புத்தக கடையில் பயோகிராபி ஆஃப் பிளரன்ஸ் நைட்டிங்கேல் வாங்கிக் கொண்டாள். அப்போதுதான் என் மனம் அதீதமாகவே சிலிர்த்து கொண்டது. மூர் மார்க்கெட்டையே வாங்கி ரோஸ்மேரிக்கு சமர்ப்பித்து விட என் உணர்வலைகள் மிகையாகவே ஆடின. நைட்டிங்கேல் உனக்கு தெரியுமா ரோசி? அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ். எதனால? எனக்கும் பிளரன்ஸ் நைட்டிங்கேல் மாதிரி புவர் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணணும் பாஸ். நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா முடியாம போயிடுச்சு. சரி, இப்ப படி. இனிமே முடியாது பாஸ். நான் உன்னை படிக்க வைக்கிறேன் ரோசி.
வேணாம் பாஸ். இப்பவே நான் ஷீலியாவுக்கு 1000 ரூபீஸ் கொடுக்கணும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 1000 ரூபாயா? எதுக்குமா? டேடியோட பணமெல்லாம் செலவழிச்சாச்சு பாஸ். எல்லாமே காலி. மம்மி லண்டனுக்கு போயிடுச்சு. குன்னூர்ல அங்கிள் வீட்ல மந்த்லி என் சாப்பாட்டுக்கு 6 மந்த்ஸா ஷீலியா தான் எனக்கு பணம் அனுப்பிச்சுது. சரி, அந்த பணத்தை எல்லாம் நீ அவளுக்கு திருப்பியா கொடுக்கணும்? ஆமா பாஸ். வேலை கிடைச்சதும் திருப்பி கொடுத்துடணும்னு ஷீலி கண்டிச்சு சொல்லியிருக்கு. ஷீலியாவை ஒரு கணம் நான் வெறுப்புடன் நினைத்தேன். 1000 ருபீஸா ரோஷி? ஆமா பாஸ். அப்ப நாளைக்கே அவ மூஞ்சில தூக்கி எறிய. நீ ஒண்ணும் கவலைப்படாத. சில கணங்களுக்கு மௌனமாக இருந்துவிட்டு ரோஸ்மேரி நன்றியுடன் என்னை கேட்டாள். இதுக்கெல்லாம் உனக்கு நான் என்ன கைமாறு செய்யறது பாஸ்? ஒன்னும் பண்ண வேண்டாம். எனக்கு நீ மகளா இருந்தா போதும். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா ஒரு ஜாப் வாங்கி தந்துரு பாஸ். 2 நாள் பொறுத்துக்க. வேலை உன் வீடு தேடி வரும். ஆனா நீ வேலை பார்த்துதான் சாப்பிடணும்னு நினைச்சுக்காத. சும்மா பொழுது போறதுக்காக போ. என்ன? சரி பாஸ். மறுநாள் ஆபீஸுக்கு போனதும் சுகந்தாவுக்கு போன் செய்தேன். என்னம்மா, டெய்லி போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தியாமே? நீங்க மார்னிங் வந்தேளா? ஆமா. சௌக்கியமா? ஓஎஸ். நீங்க? நல்ல சௌக்கியம். தமிழரசி? அவளுக்கு என்ன, ஜம்முன்னு இருக்கா. மேலக்காடு மாடசாமி உன்னை ரொம்ப கேட்டாரு. வேற எங்கெல்லாம் போயிருந்தேள்? தேக்கடி ஒரு நாள், கொடைக்கானல் ஒரு நாள். வேற எங்கேயும் போகல. ராம்ஜி, சவுகார்பேட்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவளுக்கு உங்களை நன்னா தெரியும். நேத்திக்கு ஈவினிங் உங்களை மூர் மார்க்கெட்ல ஒரு ஃபாரின் கேர்ள் கூட பார்த்தேன்னு சொன்னா. எனக்கு ஒரே ஆச்சரியம். இன்னும் நீங்க ஊர்ல இருந்து வரலன்னு நான் சொன்னேன். அவளுக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த ஆளு அசல் உங்களை போலவே இருந்தானா. உன்னுடைய ஃப்ரெண்டு யார பார்த்தாலோ. நான் இன்னைக்கு மார்னிங் தான் ஊர்ல இருந்து வரேன். நேத்திக்கு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுத்து. நைட் எல்லாம் சரியாவே தூங்கல. உன்கிட்ட போய் இந்த சின்ன விஷயத்துல பொய் சொல்வேனா டார்லிங்? அப்போ ஈவினிங் பார்க்கலாம் ராம்ஜி. ஓஎஸ். என் மார்பில் நிறைய வியர்வை கசிந்திருந்தது. அப்பா, தப்பித்தேன். வழக்கம் போல மாலையில் மெரினாவில் அமர்ந்திருந்தோம். சரி, நான் கேட்டதை கொண்டு வந்திருக்கேளா? என்னது? சட்டென சுகந்தாவின் முகத்தில் எரிச்சல் வந்தது. பேசாம எனக்கு எழுந்து போயிடலாம் போல இருக்கு என்றால் பட்டென்று. சுகந்தாவின் இந்த சொல் என் அகங்காரத்தை முள் போல தைத்தது. ரொம்பதான் அலட்டிக்காதே சுகந்தா. எங்க தமிழரசி போட்டோ தானே கேட்ட? சாரி, கொண்டு வர மறந்துட்டேன். சுகந்தா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். நான் சிகரெட்டு புகைத்தபடி உட்கார்ந்திருந்தேன். உங்க தங்கையோட மேரேஜ் ஒன்னும் இன்னும் முடிவாகலையா? எங்கேயோ பார்த்தபடி கேட்டாள். இல்ல. ஏன், என்ன ப்ராப்ளம்? அடுப்பு கறி மாதிரி இருக்காளே, அதான் ப்ராப்ளம். வேற என்ன? உங்க வீட்ல என்னாச்சு? கௌசல்யா கல்யாணம் ஏதாவது தெரியுதா? பார்த்துட்டு இருக்கா. வெகு நேரத்திற்கு இருவரும் மௌனமாகவே இருந்தோம். சுகந்தா, நாம் ஒரு காரியம் பண்ணலாமா? அவள் பதில் சொல்லாமல் என்னை பார்த்தாள். உங்க கௌசல்யா, எங்க தமிழரசி 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா நடக்கட்டும், இல்ல நடக்காமலே போகட்டும். பேசாம நாம 2 பேரும் பண்ணிக்க வேண்டியதான். என்ன சொல்ற நீ? சுகந்தா ஒன்றும் சொல்லாமலே இருந்தாள். சொல்லு சுகந்தா, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போமா? சாரி ராம்ஜி, சட்டுன்னு என்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. நன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இருக்கே. அவள் சொன்னதை கேட்டதும் எனக்கு எரிச்சலாக இருந்தது. வாழ்க்கை புறா யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். சுகந்தாவின் முகபாவனை நான் சிறிதும் எதிர்பாராமல் சிவந்து போய் இறுகியது. ஆமா, ஒரு தடவைக்கு பல தடவை நான் நன்னா யோசிச்சுதான் பார்க்கணும். நேருக்கு நேரா மூர் மார்க்கெட்ல ஒரு ஃபாரின் கேர்ள் கூட போறத பார்த்துட்டே கேக்குறச்சு, வாய் கூசாம இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்ததா பொய் பேசுறவர கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமான்னு ஒருத்தி யோசிக்கப்படாதோ? சவுக்கால் தாக்கியது போல இருந்தது எனக்கு. கையும் களவுமாக அவளிடம் மாட்டிக்கொண்டது அவமானமாக இல்லை, பெரும் கோபமாக இருந்தது எனக்கு. ஆனால் அந்த நிமிஷமே ஜாமீனில் வெளியில் வந்துவிட உதவுவது போல ஒரு தந்திரம் என் அறிவில் பளிச்சென்று மின்னியது.
சுகந்தா, நீ ரொம்ப கெட்டிக்காரின்னு நினப்பு உனக்கு. நேருக்கு நேரா மூர்மார்கள்ல பார்த்துட்டு நீ மட்டும் பார்க்காத மாதிரி போயிடுவ. அந்த மாதிரி போனது இல்லாம பெரிய டிராமா வேற ஆக்ட் பண்ணுவ. நா- நாங்க மட்டும் உன்கிட்ட ஆக்ட் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அப்படித்தானே? உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம் இல்ல. இதை சுகந்தா எதிர்பார்க்கவே இல்லை. அவள் கண்கள் கலங்கி சிவந்தன. அழு அழு, நல்லா அழு. நீ ரொம்ப ஹானஸ்டான பொம்பளையா இருந்தா மூர் மார்க்கெட்ல என்ன பார்த்ததுமே ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். உங்க கூட வேற ஒரு கேர்ள் வரச்சே எப்படி நான் வந்து உங்ககிட்ட பேசுறது? சுகந்தாவின் குரலில் அழுகை தழும்பியது. எவ என் கூட வந்தா உனக்கென்ன? நான் உன்னோட ஆளு, உன்னோட மேன். எதுக்கு உனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம்? சுகந்தா நான் சொன்னதை கேட்டு உடைந்தே விட்டாள். நான் நீண்ட நேரம் குறுக்கிடவே இல்லை. உடைந்து நொறுங்கட்டும் என்ற ஒரு வன்மத்துடன் அவளின் கண்ணீரை பார்த்து கொண்டே பேசாமல் இருந்தேன். ஓடுகிற பஸ்ஸில் முதல் முதலாக பார்த்து வியந்து போனேனே, அந்த நவநாகரீக யுவதி சர்வ சாதாரண பெண் பிள்ளையாக மகிமை இழந்து போய் என் எதிரில் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தது துயரமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. இப்படி அவளை கண்ணீர் வழிய விட்டதுதான் என்னுடைய மகிமையாகவும் தெரிந்து கொஞ்சம் எனக்கு செருக்காகவும் இருந்தது. நெடுநேரம் கழித்து அவளை கேட்டேன். அழுது முடிச்சாச்சா? கண்ணை எல்லாம் தொடச்சு விடட்டுமா? எங்கள் உறவின் காதல் புறம் இயங்கத் தொடங்கியது. எனக்கு தெரியும், தொடச்சிக்க. சரி, நீ எங்க அந்த நேரத்துல, அதுவும் ஆபீஸ் அவர்ல மூர் மார்க்கெட் பக்கம் வந்த? ஆ, எதுக்கோ வந்த. நீ மட்டும் ஒண்டியாதான் வந்தியா, இல்ல யார் கூடவாவது வந்தியா? நான் யார் கூடவோ வந்தேன். ஓ, பாய் ஃப்ரெண்டோடயா? இல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு. சுகந்தாவின் காதல் மகிமை பரிமளிக்க துவங்கியது. அந்த பொண்ணு யாரு? பட்டு தலையன மாதிரி இருந்தா? நிஜமாவே உங்க அப்பா மேல சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, அவ எனக்கு டாக்டர் தான். நானே ஒரு நாள் அவளை கூட்டிக்கிட்டு வந்து உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேண்டாம். ஓ, பொறாமையா உனக்கு? சரி, நான் கேட்டது கொண்டு வந்தேளா? என்னது? அதான் தமிழரசு போட்டோ. நறுக்கென்று என் தலையில் குட்டு வைக்கலாம் போல இருந்தது. நான் குட்டிக் கொண்டேன். ச்சே, மறந்து மறந்து போயிடுதுமா. அது எப்படி உங்களுக்கு மறந்து போயிடும்? மறந்து போச்சே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு எனக்கு உங்க தங்கையோட போட்டோ வேணும். போட்டோ தான் வாங்கிட்டு வரலையே, அப்புறம் எப்படி இன்னைக்கே தர முடியும்? இல்ல, நீங்க தந்தே ஆகணும். அப்படியா? சரி, போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறவன் எத்தனையோ பேரு எனக்கு ஃப்ரெண்டா இருக்கான். ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ ஒண்ணு கொடுங்கடான்னு கேட்டா உடனே தர போறான். இம்மிடியட்டா அத உங்ககிட்ட கொடுத்து இதுதான் எங்க தமிழரசுன்னு சொன்னா பேசாம நம்பிட போற. இது ஒரு பெரிய கஷ்டமான காரியமா? சுகந்தாவுக்கு உடனே ஒரு பொய் கோபம் வந்து விட்டது. இன்னுமே உங்ககிட்ட தமிழரசு போட்டோ தாங்கோன்னு நான் கேட்க போறதும் இல்ல, நீங்க காட்டுனாலும் அதை நான் பார்க்க போறதும் இல்ல. அப்பா, ஆள விடு. இதெல்லாம் வேடிக்கை போலத்தான் நிகழ்ந்தன. ஆனால் இறுதியில் எனக்கும் சுகந்தாவுக்கும் காதல் முறிவு நேரிட்ட பின்தான் தெரிந்தது, ஒவ்வொரு வேடிக்கையுமே ஒவ்வொரு வினையாக சுகந்தாவின் அறிவில் புழுவாக நெளிது கொண்டிருந்தது என்று. அத்தியாயம் 10. என் தங்கை தமிழரசியின் போட்டோவை இனி என்னிடம் கேட்கவே போவதில்லை என்றும், அவளுடைய போட்டோவை நான் காட்டினால் கூட பார்க்கவே போவதில்லை என்றும் சுகந்தா கோபித்துக் கொண்ட அன்று, நேரே ரோஸ்மேரியை பார்ப்பதற்காக நான் ஜெயின் தாமஸ் மவுண்ட் புறப்பட்டு சென்றபோது நிறைய இசைத்தட்டுக்களை எடுத்துச் சென்றேன். இருளில் வெளித்தோட்டத்து மரக்கதவை நெருங்கிய போதே வீட்டுக்குள் ஏதோ அசாதாரணம் தெரிந்தது. ரோஸ்மேரியின் அறையில் மட்டும் விளக்கு எரிந்தது. வீட்டுக்குள்ளிருந்து வினோத தொனியில் ஓர் அழுகை குரல் கேட்டது. வேகமாக ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். அறையின் மூலையில் சுவர் ஓரமாக ரோஸ்மேரி உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். ரோசி, 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 ரோசி. தொடர்ந்து பல நிமிடங்கள் நான் அழைத்த பின்தான் என் குரலை அவள் உணர்ந்தாள். ஜன்னலில் கிடந்த வீட்டு சாவியை எடுத்து ஓடி வந்து கதவை திறந்தாள். அவளுடைய முகம் உடல் பூராவும் வியர்த்திருந்தது. இசைத்தட்டுக்களை மேஜையில் எரிந்துவிட்டு ரோஸ்மேரியின் கைகளை கவலையுடன் பிடித்துக் கொண்டேன். ரோசி, சீலியா எங்க? ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்த?
ஆண்டி எங்க? ஷீலி வெளியே போச்சு, இன்னும் வரல. அப்ப ஆண்டி? நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் பாஸ். அது ஒர்க் முடிச்சு கதவை பூட்டி சாவிய விண்டோ வழியா போட்டுட்டு போயிடுச்சு. சரி, அதுக்கு ஏன் இப்படி மூலையில உட்கார்ந்து அழுத்துட்டு இருந்த? முழிச்சு பார்த்தேனா யாரும் இல்ல. பயமா இருந்துச்சு பாஸ். நான் தனியா இருக்க மாட்டேன் பாஸ். தனியா இருந்தா. தொடர்ந்து சொல்ல தயங்கிய ரோஸ்மேரியின் கண்களில் மறுபடியும் பயம் வந்ததை நான் கவனித்து விட்டேன். வேணாம் வேணாம், நீ சொல்ல வேண்டாமா, நீ சொல்ல வேண்டாம். புரியுது எனக்கு என்ன ப்ராப்ளம்னு. போ, போய் முகத்தை எல்லாம் நல்லா கழுவி தொடச்சிட்டு வா. நிறைய ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நாம கேட்கலாம் என்று சொன்னேன். ரோஸ்மேரி முகம் கழுவி விட்டு ஒரு நிமிடத்தில் வந்தாள். எப்ப இருந்து இந்த ப்ராப்ளம் உனக்கு ரோசி? 3 இயர்ஸா தான் பாஸ். நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இது மாதிரி எல்லாம் வந்ததே இல்ல. இப்ப மட்டும் நீ பெரிய பொண்ணாக்கும். ஏம்மா நீ? ரோஸ்மேரி சந்தோஷத்துடன் நகத்தை கடித்தாள். பெரிய பொண்ணுதான் என்றாள். பெரிய பொண்ணு தான் ஸ்டிக்கரும் கலர் பென்சிலும் வாங்குமோ? ஏன் வாங்காதா? அப்படின்னா உன்ன மாதிரி சின்ன கண்ணம்மா தான் வாங்கும் அதெல்லாம். நானா சின்ன கண்ணம்மா? எஸ். அப்படின்னா பெரிய கண்ணம்மா யாரு? எங்க சுகந்தா. உன்னுடைய உட்பியா பாஸ்? எஸ். ரோஸ்மேரி என் தோளை பற்றி கொண்டாள். பாஸ், உன்னுடைய உட்பிய பார்க்க ஆசையா இருக்கு எனக்கு என்றாள். ஆனா அவளுக்கு உன்னை பார்க்கறதுக்கு ஆசையே இல்லையே கண்ணம்மா. ஏன் ஆசை இல்ல பாஸ்? நான் அழகா இல்லையா? நீ அழகா இருக்கிறதாலதான் அவளுக்கு உன்னை பார்க்கறதுக்கு ஆசை இல்ல. ரோஸ்மேரிக்கு நான் சொன்னதன் பொருள் தெரியவில்லை. உன்னை ஒரு நாள் டாக்டர் சாரதா மேனன் கிட்ட கூட்டிட்டு போக போறேன். மாட்டேன்னு சொல்லாம வரணும், தெரியுதா? வேணாம் பாஸ், எனக்கு டாக்டர்னு சொன்னாலே பயம் வந்துரும். அப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. அந்த டாக்டர் அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க அவங்க. நீயும் அப்ப என் பக்கத்திலேயே இருக்கணும் பாஸ். கண்டிப்பா இருப்பேன். ஓ, அப்படின்னா வருவேன். வெரி குட், குட் கேர்ள். இந்தா, இந்த இசைத்தட்ட போடு. யார் இவன்? இட் ஓரக்? ஐ திங்க் இஸ் எ பொஹிமியன். அவனோட நியூ வால்ட் சிம்பனி இது. இந்த சிம்பனியில ஒரு டைப் ஆஃப் செக்கோஸ்லோவேக்கியாவோட ஃபோக் ஸ்பிரிட் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோசி, நீயும் நானும் சேர்ந்து ஒரு தடவை வியட்னா போயிட்டு வரலாமா? நீ எந்த பிளேஸ் சொன்னாலும் நான் வரேன் பாஸ். ரோசி இசைத்தட்டை சுழல விட்டு என்னை நெருங்கி உட்கார்ந்து கொண்டாள். இசை ஒலிக்க துவங்கியது. நீக்ரோக்களின் கானம் அமெரிக்க தேசத்து இசைக்களங்களின் நவீனப்படாத காலத்துக்கும் முன்பாகவே ஓர் உன்னத சுருதியை அந்த நியூ வேர்ல்ட் சிம்பனியின் மூலம் முடுக்கிவிட்ட அந்த இசை மேதை இட்ரோவரக்கின் வாழ்க்கை அனுபவங்கள் சில என் நினைப்பில் ஆடின. அன்னைக்கு நான் சொன்னனே, உன்னை நர்சிங் கோர்ஸ்ல சேர்த்து படிக்க வைக்கிறதா? படிக்கிறியா நீ? வேணாம் பாஸ். ஏன் வேணாம்? ஸ்கூல் ஃபைனல் முடிச்சு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இனிமே போய் எப்படி பாஸ் மறுபடியும் படிக்க முடியும்? மனசு வச்சா முடியும் சின்ன கண்ணம்மா. மனசு வச்சாலும் என்னால முடியாது பாஸ். குதிரை முட்டை. ஏன் முடியாது? அதோ பாரு, அந்த அலார கடிகாரத்துல ரேடியோ இருக்கும் பாத்தியா? அது யார் கண்டுபிடிச்சு தெரியுமா? யாரு சொல்லு? ரோசி மௌனமாக அமர்ந்திருந்தாள். மேடம் கியூரி. ஏழை பெண்ணான அந்த மேடம் கியூரி காதல் தோல்வியில மனம் தளராம 24 வயசுக்கு அப்புறம் காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சா. படிச்சு பின்னாடி அவ எவ்வளவு பெரிய மனுஷியா ஆனான்னு தெரியுமா? ஒரு தடவை இல்ல, 2 தடவை அவ நோபல் பரிசு வாங்கி இருக்கா. எதுக்காக இத சொல்றேன்னா, படிக்கிறதுக்கு மட்டும் வயசே கிடையாது, அதான் என்று சொன்னேன். எனக்கு தூக்கம் வருது. ரோஸ்மேரி சினிங்கினாள். தூக்கம் வந்தா தூங்கு. நீ எந்திரிச்சு போடக்கூடாது. இல்ல இல்ல, நீ தூங்கு. தேங்க்ஸ். ரோஸ்மேரி குப்புற படுத்துக் கொண்டாள். குட் நைட். குட் நைட். சில நிமிடங்களில் ரோஸ்மேரி தூங்கிவிட்டாள். தூங்கும் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு புஷ்டியான பறவை போலத்தான் அவள் தெரிந்தாள். மிக சில நாட்களாக மட்டுமே பரிச்சயமாகி இருக்கும் ஓர் ஆடவனின் அருகில் சுதந்திரமாக தூங்க முடிந்திருக்கும் அந்த பெண் குழந்தை நிச்சயமாக பவித்திரமானவள்தான். ஷீலியா நினைத்துக் கொண்டிருக்கும் மன வளர்ச்சியின்மை இல்லை இது. இது அறியாமை. அதனால் ரோஸ்மேரியை மனத்தத்துவ மேதையிடம் அழைத்து போக செய்திருந்த என் முடிவை
மாற்றிக்கொண்டேன் நான். அவளின் தூக்கம் கலையாமல் இருக்க இசையை நிறுத்திவிட்டு எழுந்து தோட்டத்தில் போய் நின்றேன். வாசலில் ஷீலியா யாராலோ காரில் கொண்டு வந்து இறக்கிவிடப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் இறங்கியதும் கார் புறப்பட்டு சென்றது. என்னை பார்த்ததும் அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்ததே, அது எனக்கு கசப்பாக இருந்தது. தனக்காக இன்னொருவன் தன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருப்பதாக நினைத்துக் கொள்வதில் ஒரு விபரீதமான பெண்ணுக்குத்தான் எத்தனை ஆணவமான சந்தோஷம். ரோசி தூங்கிடுச்சா பாஸ் கேட்டாள். தூங்கியாச்சு. இருவரும் உள்ளே வந்தோம். யார் கார் அது கேட்டேன். எங்க பாஸ் கார். ஓ, பெரிய ஆளாதான் பிடிச்சிருக்க. என்னை நெருங்கி வந்து கைகளால் கழுத்தை பின்னிக் கொண்டாள். கையை எடு. கையை எடுக்க மறுத்தாள். இன்னைக்கு உன்னை விடமாட்டேன் பாஸ் என்றாள். அவளுடைய கைகளில் புதிய பலம் பரவியது. அவளின் வாசனை என் பிடரியை உலுக்குவது போல இருந்தது. உடல் ஒரு வெந்நீர் துறைக்குள் பாய்ந்து கொண்டிருந்தது. திமிரினேன். தப்பி கரையேறுகிற அவசரத்தில் ஷீலியாவின் உடலை மறுத்து நெம்பி உதறினேன். ஷீலியா சிலிர்த்துக் கொண்டே பெண் குதிரையாய் கடலாய் பொங்கியபடி மூச்சின் வேகம் அதிகரித்தபடி சிறிது தூரத்தில் நின்றாள். சேற்றில் விழுந்துவிடக் கூடாதே என்ற சிலிர்ப்பில் நான் நின்றேன். பிளீஸ் கம், டேக் மீ பிளீஸ் என்றாள். துளி துளியாக ஷீலியா முன்வாங்கி வந்தாள். அங்குலம் அங்குலமாக நான் பின்வாங்கிக் கொண்டிருந்தேன். வா பாஸ். நோ ஷீலியா, நோ. பல கணங்கள் மூச்சு வாங்க என்னை பார்த்தபடி சற்று தூரத்தில் நின்று கொண்டே இருந்தவள், சி, நீ ஒரு ஆண் பிள்ளையா என்று வெறுப்புடன் கேட்டாள். இனி என்னை நோக்கி அவள் நெருங்க மாட்டாள் என்பது எனக்கு தெரிந்தது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஷீலியா? நான் திருப்பி தாக்கினேன். நீ ஆம்பளையா இருந்தா அது தெரிஞ்சு போயிருக்கும் உனக்கு. எனக்குள் ஆக்ரோஷம் கொந்தளித்தது. ஒரு நிமிடம் சுகந்தா என் நினைவில் வந்தாள். மிக நெருக்கமான காதல் உறவு மலர்ந்துவிட்ட பின்னும் இதமான ஒரு முத்தத்துக்கு கூட சம்மதிக்காத அவளின் சன்னமான மறுப்பு ஓர் ஊசி முனையாக என் உணர்வுகளில் இறங்கியது. என்னையும் அறியாமலேயே நான் சுகந்தாவிடம் அடிமை தலையை பூட்டிக் கொண்டிருக்கிறேன். இதோ கை எதிரில் வாசலில் வலிய வருவதை கூட என்னை நிராகரிக்க வைக்கிறாள். எங்கிருந்தோ இந்த சுகந்தா. சுகந்தாவின் எதிரில்தான் நான் அவளின் மனிதனாக இருக்க வேண்டும். அவளின் மறைவில் நான் நானாக இருந்தால் போதும். அதுவே அவளின் மனிதனாக என்னை அவள் சமைத்து விட்டதற்கு அவளை நான் பழிதீர்த்துக் கொள்ளுகிற தத்துவம். இந்த தத்துவத்தை ஒரே ஒரு முறை ஷீலியாவுக்கு படித்து காட்டிவிட்டால் கூட போதும். ஆம், ஒரே ஒரு முறைதான். அப்போதுதான் ஷீலியாவும் பாடம் படித்தார் போல் இருக்கும். என் மனதில் இருக்கும் சுகந்தாவுக்கும் பாடம் கற்பித்தது போல் இருக்கும். ஆக ஒரே கல்லில் இரண்டு மாங்காய். அவ்வளவுதான். நான் கல்லை எறிந்து விட்டேன். ஷீலியா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் உன்கிட்ட வச்சுப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிராத. புரியுதா? பார்க்கலாம் அததான் என்றாள் செருக்குடன் ஷீலியா. குட் நைட். காலையில் 11 மணி அளவில் ஆபீஸை நோக்கி நடந்தபோது கடைகளில் அன்றைய செய்தி பேப்பர்களில் சென்னையில் இருந்து நேற்று பம்பாய் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்த செய்தி வெளியாகி இருந்தது. அந்த செய்தியை கவனித்துக் கொண்டே ஆபீஸை அடைந்த பொழுது ஆபீஸில் எனக்காக சுகந்தா காத்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகம் இறுகி போயிருந்தது. ஒரு வினாடி எனக்குள் சந்தேகம். சுகந்தா வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டாளா என்ன? இதுவரை அவள் என்னை பார்ப்பதற்காக என் ஆபீஸுக்கு வந்ததே இல்லையே. என்ன சுகந்தா, இந்த திடீர் விசிட்? சரி, வா வா, உள்ள வா. எழுந்து என்னுடன் மௌனமாக என் அறைக்குள் வந்தாள். சம்திங் ராங் என்பது எனக்கு தெரிந்தது. உட்கார். ஆபீஸுக்கு போகலையா நீ? ஆபீஸ் இல்ல. சுகந்தாவின் குரல் கம்மி போயிருந்தது. ஏன் ஆபீஸ் இல்ல? வெறுமே அவளின் உதடுகள் துடித்தன. உங்க மேனேஜர் ரங்கராஜன் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிட்டானா என்று கேட்டேன். இல்லை என்று தலையை அசைத்து விட்டு சொன்னாள். He is no more. சட்டென எனக்கு சென்னை பம்பாய் விமான விபத்து ஞாபகத்தில் வந்தது. சுகந்தாவின் கண்களில் இருந்து சொட்டு சொட்டாக நீர்த்துளிகள் உதிர்ந்தன. சிரமப்பட்டு அழுகையை அடக்கிக் கொண்டு கண்களை அவசரமாக துடைத்தாள்.
சில நிமிடங்களுக்கு நான் மௌனமாக இருந்தேன். வருத்தத்தில் சுகந்தா தலை குனிந்திருந்தாள். நல்ல காஃபி சூடா வாங்கிட்டு வர சொல்லட்டுமா சுகந்தா? சரி என்றாள் மெல்ல. பணியாளை அழைத்து ஒரு காஃபி வாங்கி வரச் சொன்னேன். உங்களுக்கு கேட்டாள். வேணாமா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். சிறிது நேரம் பேசாமல் இருந்தாள் சுகந்தா. ரெங்கராஜன் அந்த பிளைட்ல தான் ஒரு கான்பரன்ஸுக்காக பாம்பே போனார் என்றால் தடுமாறியபடி. உனக்கு எப்ப நியூஸ் தெரிஞ்சது சுகந்தா? நைட். பாவம், அன்லக்கி ஃபெலோ இல்ல? காஃபி வந்தது. உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா? இல்லம்மா, நீ சாப்பிடு. பரவாயில்ல, ஒரு வாய் குடிங்கோ. சரி, உனக்காக. சிப் பண்ணியே குடிங்கோ. நேற்று இரவு இவளை மானசீகமாக பழிவாங்க வேண்டுமென்ற உணர்வில் ஷீலியாவுடன் கொண்ட உறவை நினைத்துக் கொண்டே அந்த குற்ற உணர்வுடன் காஃபியை ஒரு வாய் குடித்தேன். முதல் முறையாக அன்றுதான் நான் எச்சில் செய்த ஒரு பானத்தை சுகந்தா அருந்தியது. சரி, போனா போறான், அவனோட விதி முடிஞ்சது, நாம என்ன செய்ய முடியாதுக்கு? எங்கேயாவது வெளியே போகலாமா ராம்ஜி? ஓஎஸ், போகலாமே. மனசே சரியில்லை எனக்கு. 2 நாள் முன்னாடி கூட கேட்டார் என்ன, நம்ம மேரேஜ் எப்போன்னு. பாவம், நல்ல மனிதர். சரி, அந்த ஜென்டில்மேன் ஆத்மா சாந்தி அடையட்டும். நாம கிளம்பலாமா? எங்க போறோம்? முதல்ல டிரைவின் போகலாம். இல்ல ராம்ஜி, இன்னைக்கு பூரா நான் சாப்பிட்றதா இல்ல. ரெங்கராஜன் செத்து போனதுக்காகவா? எஸ். நான் எழுந்து கொண்டே சுகந்தாவின் கன்னத்தை அன்புடன் தட்டினேன். நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனுஷி சுகந்தா. சரி வா, காந்தி மண்டபத்துல போய் இன்னைக்கு 2 பேருமே ஈவினிங் 5 மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம். கமான். நானும் சுகந்தாவும் அன்று மாலை 5 மணி வரை கிண்டி காந்தி மண்டபத்தில் உண்ணாவிரதத்தோடு சிறிது நேரம் மௌன விரதமும் இருந்தோம். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.